ஹாய் வியூவர்ஸ், பெப்பர் எக் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு தோசைக்கல் நினச்சிங்க நல்லா ஹீட் ஆக்கிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் தோசை மாவு என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா ஊற்றி தோசை ஊற்றிக்கோங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நீட்டாக நினச்சிங்க அழகாக தோசை ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன செய்யட்டும், நல்லா தோசை வெந்து வரட்டும், வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, தோசையை அப்படி மெதுவாக நினச்சிங்க நல்லா எல்லா ஓரத்தையும் தனியாக அழகாக எடுத்து விட்டுட்டு என்ன பண்ணுங்கள், திருப்பி போடுங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு எக் என்ன செய்கிறோம் உடச்சலை ஊற்றி இது மேலே மிளகு சீரகம் பவுட்ராக்கி வச்சுருக்கேன். அந்த பவுட்ரை என்ன செய்யுங்க இதுக்கு மேலே போட்டுருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கோங்க, அதில் நல்லா ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லா சுற்றி என்ன செஞ்சுக்கோங்க, ஆயில் ஊற்றி விட்டுட்டு நல்லா என்ன செய்யுங்க, மறுபடியும் திருப்பி போடுறதுக்கு எல்லா சைடையும் எடுத்து விட்டுட்டு அப்படியே அழகாக என்ன செஞ்சுடுங்க, திருப்பி போட்டுருங்க. போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் டேஸ்டியான பெப்பர் எக் தோசை ரெடி. வீட்டில் கண்டிப்பாக நினச்சிங்க தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணதோட ஷேர் பண்ணுங்கள், அதுமாதிரி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.